வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நாளைக்கு என்ன நாள்? என்னடா எடுத்தோடனே நாளைக்கு என்ன நாள் கேட்குறியா அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் இல்லை, ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி பிறந்த நாள். 22 ஜூன் தளபதி பிறந்த நாள். அதனால் நம்ம தளபதி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவரை பற்றி அவரோட ஸ்டோரியை, ரியல் ஸ்டோரி பற்றி சொல்கிறேன். எதுக்கு இந்த கான்செப்ட் எடுத்து போடுறேன்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெதிப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாரோ, அதேமாரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரணுன்றதுனால தான் நம்ம அவரோட கான்செப்ட் எடுத்து போடுறோம். ஏன்னா அவர் ஒரேடியாக இந்த மேலே இடத்துக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அதேமாரி நீங்களும் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு வரணும். ஏன்னா முக்கால்வாசி பேர் தளபதியோட ஃபேன்ஸாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் தளபதி ஃபேன்ஸாக இருந்தால் முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குவாங்க. ஏன்னா தளபதி கதைனாலே உங்களுக்கு போர் அடிக்காமல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ரியல் ஸ்டோரி பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 1974 அப்போ தான் தளபதி பிறக்கிறாரு. இப்போ அவருக்கு 45 வயசு. இந்த கதை ஆரம்பிக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் கிறிஸ்டினாக இருந்தா என்னடா இது கேள்வி? கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக, அதாவது நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போய்ட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் உண்டி கிறிஸ்மஸ் அன்றைக்கி வெம்பி அழுவார். டிசம்பர் 25 அன்றைக்கி வெம்பி அழுவுறாரு. யாருன்னா அவர் தான் விஜய். ஏன் அழுகுறாருன்னு நம்ம கதையில் பார்க்கலாம். இந்த அழுகலும் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் அவர் கஷ்டப்பட்டு அவர் கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். அந்த அழுவுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் சந்திரசேகர். அவரோட ஃபுல் நேம். ஏன்னா அவர் கிறிஸ்டின். இப்படிதான் ஃபுல் நம்ம கதை ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அவரோட ஸ்டோரி நல்லா பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. 1974 அப்போ வந்து ஒரு டேரக்டருக்கும் பேக்ரவுண்ட் சிங்கருக்கும் ஒருத்தர் பிறக்கிறாரு. அவர் தான் விஜய். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ரொம்ப வாயாடி, அதாவது ரொம்ப பேசுகிறது, அதுமாரி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டு அவர் இருப்பார். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக, எல்லா பசங்க மாரி ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார். கொஞ்ச நாள் போனோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த பிறந்த தங்கச்சி மேலே அவர் உயிரே வைக்கிறாரு. ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவர் ரொம்ப சோதிப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேயே இறந்துடுறாங்க. 2 வருஷத்துலேயே இறந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரால் தாங்கிக்க முடியல. இத்தனை நாள் நம்ம கூட இருந்த நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுதான் ஒரு பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாயாடி வாளாக இருந்தாரோ, அந்த தங்கச்சி இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாகிட்டார். எல்லாருமே அமைதியாக இருக்க பையன் நினச்சி அதுக்கப்புறம் பேசவே மாட்டான் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டார். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும், அதாவது விளையாடிட்டு ஜாலியாக ஓடிட்டு எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் அந்தமாரி சுற்றிட்டே இருப்பார். அப்புறமா அந்த தங்கச்சி இறந்தோடனே பார்த்தீங்கன்னா அமைதியாக, மிஸ்ஸுங்களுக்கு ஆச்சரியமாக எப்படி அமைதியாக இருக்கான் பாரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகிற அளவுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க இவர் கிளாஸில். அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. விஜய் எப்படியாச்சும் இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவனை இதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, அவர் படம்லாம் எடுப்பாருங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இவர் செத்துறாரு. நிறைய படங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ கூட இவர் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருக்கிறார் இவர் சின்ன வயசுலேருந்து. இப்போ விஜய் வந்து சென்னையில் லயோலா காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை வருது. அப்படி அந்த 18 வயசில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு மனசில் ஒரு ஆசை வருது. நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு சின்ன ஆசைப்படுவோம். பெரிய பெரிய ரஜினி அவங்க ஒரு சார்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்துட்டு விஜய் சார், அஜித் சார் அவங்கள பார்த்து கூட நம்ம ஒரு ஆக்டராக ஆகலாம்னு நினைப்போம். அதேமாரி அவருக்கும் ஒரு மனசில் ஆசை, நம்மளும் ஆக்டராக ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்குள்ளே வளருது. இதை போய் அவர் வீட்டில் சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தோடு பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படி இப்படி கத்திட்டு படம் பார்க்க போயிட்டார். பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் படம் பார்க்க போயிட்டார். படம் பார்க்க போனோடனே அவங்க அப்பா கண்டுபிடிச்சி காதை திரும்பி வீட்டில் கூப்பிட்டு வந்து இவன் இப்படிதான் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கேட்குறாரு. படத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. இதில் வந்து நிறைய விமர்சனம்லாம் இருக்கும், நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க, இது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, எடுத்தோடனே மேலெலாம் போயிட முடியாது அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. அந்த பையன் வந்து சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் தலையாடிட்டே இருக்காங்க. கடைசியாக உனக்கு என்னடா தெரியும் இந்த படத்தை, ஏதாவது பழக்குழுவை பற்றி, படத்தில் நடிக்கிறத பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அவர் உடனே நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையில் ஒரு சீன் வர மாரி அவர் வந்து பொம்மையை வச்சுட்டு ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, இந்தமாரி என்னால் பண்ண முடியும்னு. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியமாகுது.
என்னடா எப்பவுமே அமைதியா இருப்ப, இப்ப என்னன்னா இது மாரிலாம் ஆக்ட் பண்ணி காட்டுறியே அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இல்லாம நீ ரொம்ப நாள் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. அந்த படம் பேருக்கு பார்த்தீங்கன்னா, நாளைய திருப்புன்ற ஒரு படம். 1992 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. 24ஆம் ரிலீஸ் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த படம் செம்ம ஃப்ளாப் ஆயிடுது. எல்லாரும் இவர திட்டுறாங்க. இந்த மூஞ்செல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கே. இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதெல்லாம் படத்துல எடுத்துட்டு வந்து டைரக்டர் பையன்னா அப்படியே டைரக்டா எடுத்துட்டு வந்து சேர்த்துருவாங்களா படத்துல? அப்படி இப்படின்னு நெறைய பேர் எக்கச்சக்கமா அவர பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அழுதுருக்காரு. அது நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் அழுதாரு? எதனால அழுதாருன்னு. இந்த மாரி பேசுனதுனால தான் அழுதாரு. ஆனா இப்ப ஒருத்தராச்சும் அது மாரி பேச முடியுமா? விஜய் சார பத்தி? எல்லா படமே ஹிட்டா தான் போகும். அப்படி இருக்கிற அவரு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கஷ்டத்த அனுபவிச்சு தான் வந்திருக்காரு. அது நீங்களும் நெனச்சுக்கோங்க. அந்த தியேட்டரு அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்ளோ இதுவா இருக்கு, எதிர்ப்பா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூஞ்சிலாம் பார்க்கணுமா? இவன் என்ன மூஞ்சி இதெல்லாம் அப்படி நெறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. இருந்தாலும் அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. திருப்பியும் ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிட்டாரு. அப்போ வந்து நெறைய மேகசின்ஸ்ல தானே வரும். இப்ப தான் YouTubeல ரிவ்யூலாம் பண்றாங்க. அந்த மேகசின்ல பார்த்தீங்கன்னா, இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் நடிக்க வந்துட்டான் பாரு. டைரக்டர் பையனா ஸ்ட்ரெயிட்டா வந்துருவானா? அப்படின்னு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சரி என்ன நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவோம். யார் சொல்றான்னு பார்த்தா தளபதி விஜய் சொல்றாரு. எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவோம். யார் நம்மள எப்படி சொன்னாலும் நம்ம நம்ம முயற்சி பண்ணி நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோம்னு அவரு நெனச்ச நெனைப்ப தான் இன்னைக்கு அவரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதேமாரி நீங்களும் உங்க மனசுல நெனைக்கணும். எப்பயாச்சும் நீங்க தோத்துட்டீங்கன்னா, ஒரு தடவ தோத்தா பரவாயில்ல. நீங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டு தோற்கிறத விட, நீங்க உங்க பேச்சு அதாவது அடுத்தவங்க பேச்சு சொல்லி நீங்க ஜெயிக்கிறத விட, நீங்க உங்களோட ஐடியா வச்சு நீங்க தோற்கிறது எவ்வளோ மேலு. ஏன்னா நீங்க யார பத்தியும் காப்பி அடிக்கல, யார பத்தியும் இது பண்ணல. நீங்க உங்களோட ஐடியா வச்சு நீங்க உங்களோட திறமைய வச்சு நீங்க ட்ரை பண்றீங்க. அதேமாரி அவரும் ஃபாலோ பண்ணி என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் படம் நடிக்கிறாரு. அதுலயும் கொஞ்சம் ஹிட் ஆவுது, கொஞ்சம் ஃப்ளாப் ஆவுது. அப்படி மாறி மாறி அவருக்கு போயிட்டுருக்கு. இப்படியே நடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் கழிச்சு நெனச்சு பாருங்க 1 இல்ல 2 இல்ல 12 வருஷம் அவர் வந்து இந்த ஃபீல்டுல வந்து ஆர்டர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அப்படி எப்படி அந்த பேசப்பட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கில்லின்னு ஒரு படம். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. இவரு வளர்றதுக்கு அதாவது இவரு இவ்வளோ பெரிய ஆளா வளர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி தாங்க. இதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அவரும் இந்த காரணம் தான் சொல்லுவாரு. கேபிள் டிவி தான் அவருக்கும் ஒரு காரணம். நம்ம அடுத்து வீடியோல அஜித் சார பத்தி பார்க்கலாம். என்னடா சாதாரண கேபிள் டிவியால எவ்வளோ பெரிய ஆளானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரு பாப்புலரா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே கேபிள் டிவியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்பதான் சன் டிவின்னு உருவாக ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, டிவியில விமர்சனம் பண்றது தான் பார்ப்போம். நம்ம இப்ப கூட எல்லா டிவிலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹீரோஸ் அது மாரி கூப்பிட்டு வச்சு, இவங்க இந்த மாரி கேரக்டர் உள்ளவங்க, இவங்க இந்த மாரி கேரக்டர் இது மாரி நெறைய பார்ப்போம். சன் நியூஸ்ல என்ன போடுறாங்க, சன் டிவில என்ன போடுறாங்க, விஜய் டிவில என்ன போடுறாங்க, அது மாரி ஒவ்வொரு டிவிலயும் யார பத்தி போடுறாங்க, என்னத்த பத்தி போடுறாங்க. அப்பதான் அவங்கள வந்து அவங்கள நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவங்களே ஸ்ட்ரெயிட்டா வந்து கத்திட்டு இருக்க முடியாது தனித்தனியா. அப்ப டிவி கேபிளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, இத அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க மேல வராங்க. இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கட்டும், அவங்க முன்னாடி சிவாஜி இருக்கட்டும், அதுமாரி டபுளா ரஜினிகாந்த் அவரு பார்த்தீங்கன்னா, கமல் இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. விஜய், அஜித் அவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அது காலகட்டம்னா அது அவங்க 2 பேரும் ஒரே டைமில் வந்து இந்த மாரி வந்தவங்க. அதாவது இந்த ஃபீல்டில் வந்து அதாவது சினிமா ஃபீல்டில் ஒன்றா வந்தவங்க. அதுமாரி அவங்க எல்லோரும் 2 பேராக இதுமாரி ஒன்றா வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்றது அவர் சொல்கிறாங்க. இவர் படம் நடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் ஏதாச்சும் பண்ண ஸ்டைல்லே பண்ணாருன்னா, இது தவிர எனக்கு எது தெரியாதா அப்படின்றது. அதேமாதிரி வேறு ஸ்டைலில் பண்ணாருன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றது. இல்லை ஏதாச்சும் அவர் எதாவது விஷயம் சொன்னார்னா, யாராவது சொன்னதை திருப்பி சொல்கிறான் அப்படி சொல்கிறது. இதுமாதிரி நிறைய விஷயத்த அவரை பற்றி தப்பாக பேசுறதுக்குன்னு தனி கூட்டமே இருக்குது. அது இல்லாமல் கட்சியில் வந்து கலந்துக்கிறான் பாரு இந்த சின்ன வயசில் அப்படி இப்படி நிறைய அவரை பற்றி யாருமே மரியாதை கொடுக்காம தான் அவர் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தார் அவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு இன்டர்வியூவில் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடக்குது அவருக்கு. அது இன்டர்வியூவில் வந்து உங்கள் அப்பாவால் தான் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க, உங்கள் அப்பாவுக்கு தான் நன்றி சொன்னோம் அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரு கதை சொல்கிறாரு, சின்ன கதை. ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்தில் ஒரு 8 to 10 மாதத்துல அது ஏந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவே அவங்க கொஞ்சம் பணக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த 8 மாதத்தில் அந்த தள்ளு வண்டி வச்சு அந்த குழந்தைக்கு அதாவது தள்ளு வண்டி நடக்க கற்றுக் கொடுக்குற தள்ளு வண்டி வாங்கி கொடுத்தாருன்னா அந்த தள்ளு வண்டியில் 8 மாதத்துலேயே குழந்தை கற்றுக்கும். அதே அந்த தள்ளு வண்டி அவங்க அப்பாவால் வாங்கி தர முடியலன்னா அந்த குழந்தை வந்து இடித்து பிடிச்சி எப்படியாச்சும் அது 10 மாதத்துல நடந்துடும். அதேமாரி தான் எங்கள் அப்பாவும் அந்த ஃபீல்டில் அவர் இருந்ததுனால எனக்கு அது தள்ளு வண்டி மாரி உதவி செஞ்சார். அதனால் நான் எழுந்திரிச்சு
ஓட ஆரம்பித்தேன். அதாவது ஓடுறது என் கையில் தான். அவர் என்னை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தான் கொடுத்தாரு, சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஸ்டாண்டு தான் கொடுத்தாரு தவிர அவர் எனக்கு பதில் அவர் ஓடலை. நான் தான் எனக்கு ஓடிட்டுருக்கேன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஓடிட்டு தான் இருக்கார். அவர் எங்கேயுமே நிற்க மாட்டார். அது நான் நல்லா சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் நடிப்பார். எல்லா படமே வெற்றி ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுமாரி பல கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் தளபதி அப்படின்ற ஒரு பட்டத்தையே அவர் வென்றிருக்காரு. இந்த தளபதின்ற ஒரு பட்டத்தை வெல்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார் நீங்கள் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கு. ஸ்கிப் பண்ணால் தெரிஞ்சிருக்காது. முக்கால்வாசி பேர் ஸ்கிப் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே விஜய் அவர்களை பிடிச்சிருக்கும். எனக்கும் அவரை பிடிக்கும். அவர் நடிக்கிற படம் எல்லாமே நல்லாவும் இருக்கும். நானும் பார்த்துருக்கேன், நிறையவே எல்லா படமும் பார்த்துருக்கேன் அவரது. இங்கே விஜய் ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ போடணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் யாரை பற்றி போடணும், எதாவது புது இன்வென்ஷன்ஸ் பற்றி போடணுமோ அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கொடுங்க, அதை பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.